ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி என்ன தான் மேடம் உங்கள் சேனலில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்குறது தெரியுது. ஒன்றும் கிடையாதுங்க. டிஎன்இ ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அது ரிலேட்டடாக எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் டைம் நிறைய இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா இன்னும் ரிசல்ட் வரலையேன்னு சொல்லிட்டு என்ன இவங்களுக்குலாம் வந்துருச்சு +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா எல்லோரும் போனாலும் கடைசியாக போய் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் ஒட்டுக்க தான் விடுவாங்க. அதனால் பயப்படாதீங்க. ஸோ டைம் நிறைய இருக்குது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக போகணுன்னு ஆசைப்பட்றவங்க. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் எல்லாமே போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த டைமில் ஏதாவது நான் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைத்தானு, சிசி ++ ஜாவா அந்த மாதிரி நிறைய கோர்ஸும் நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் ரிசல்ட்டு எப்போ மேடம் விடுவாங்க அப்படிங்கிற பேனிக் கண்டிப்பாக புரியுது. எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். இது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தெரியும். பட் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, எப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு டேட்டு டைமு எல்லாமே சொல்லிடுறாங்க. அந்த டைமில் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சிபிஎஸ்சி பொறுத்த வரலும் இன்னும் ரிசல்ட் வரலைங்கிறது நம்மளுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு குழுவே பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பக்கூடிய டிஜிலாக்கர் கோடு தான். ஸோ இந்த கோடு ப்ரொவைட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5th, அதாவது May 5th ப்ரொவைட் பண்ணாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் அனுப்புனாங்க. ஸோ அதுலேயே எல்லாம் சொல்லிட்டாங்க. டிஜிலாக்கர் கூட இவங்க பண்ணியிருக்கிறதுனால இம்மீடியட்டாக அவங்களுக்கு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணோம். ஒரே ஒரு கிளிக்கு தான் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு டிஜிலாக்கரில் அப்லோட் ஆயிரும். இமீடியட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் எப்போன்னு தெரியலையே அப்படிங்கிறது உங்களை சொல்கிறது எங்களுக்கு புரியுது. வேறு எதுவுமே கிடையாதுங்க. டிஜிலாக்கர் கோடு ப்ரொவைட் பண்ணி ஒரு 5 days கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஆனால் எந்த டே அப்படிங்கிறத தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம இதை பார்த்துட்டே இருக்கிறதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் நாங்களாம் இருக்கோம். நாங்கள் இதை சர்ச் பண்ணிட்டு இம்மீடியட்டாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் நம்மளுடைய சேனலில் வீடியோ வரும். ஸோ அதை ஒரி பண்ணிக்க வேணாம். அது வரலும் நீங்கள் வெயிட் பண்ண முடியல அப்படின்னாலும் என்றைக்கு தான் ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்கன்னா 5 days இருக்கும்போது 5th வந்திருக்கு. இன்றைக்கி டேட் ஆஃப் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அதாவது நியர் டு ரிசல்ட் அப்படின்னு. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸு நிறைய பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேனிக் பண்ணுற மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு எத்தையுமே நீங்கள் நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய சிபிஎஸ்சியோட சைட்டில் போய் செக் அவுட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ சைட்டில் நீங்கள் செக் பண்ணுறதை விட்டுட்டு வேறு எங்கேயோ பார்த்துட்டு பேனிக் ஆகிட்டு இருக்காதிங்க. இதில் பார்த்திங்கன்னா நோ போஸ்ட் டு டிஸ்பிளே அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இது வரல, எந்த போஸ்ட்டும் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது தான். அதனால நீங்கள் ரொம்ப இதை வச்சுட்டு பேனிக் ஆகிட்டு இருக்க வேணாம். சரி, ரிசல்ட் ஒரு 5 days விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா ஆஸ் பர் இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு இன்றைக்கி மேக்ஸிமம் இனிமேல் விட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யுது நம்ம மக்கள் மத்தியில். ஆனால் இன்னும் நம்ம ரொம்ப டெப்த்தாக யோசித்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், மண்டே ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. ரீசன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் இயரோட இப்போ நம்மளுடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் ப்ரெடிக்ஷன் தான். அதாவது எப்படிலாம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டைம்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 23 அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேவோட 2nd week அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. May 2nd weekல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ லாஸ்ட் இயரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா May 3rd weekோட ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு அதை வச்சு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக சண்டே ரிசல்ட்டை வெளியிடவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் பேனிக் ஆகவே வேணாம். சண்டே கீப் அப்படியே சைலண்ட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சண்டே ரிசல்ட் வராது. இது ஜேஇ மாதிரிலாம் கிடையாது நைட் டைமில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் பேனிக் ஆகவே வேண்டியதில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா மேபி இன்றைக்கி ஸ்கிப் ஆச்சு அப்படின்னா மண்டே வித்தவுட் ஃபெயில் ரிசல்ட் வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மண்டே நீங்கள் நீட்டாக குளிச்சுட்டு அழகாக சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இல்லை இதில் ஃபோன்லேயே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் போடுவோம். இன்றைக்கி விட்டிங்க அப்படின்னா நாளைக்கு கூட டவுட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் 12th வித்தவுட் ஃபெயில் வந்துடும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் என்னடா அது மெட்ரிக் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் கட் ஆஃப் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி டவுட் இருக்கும். இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, ஒருவேளை இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்படிங்கிறதுக்கு நான் தெளிவான விளக்கத்தோடு நான் போட்டிருக்கேன். நிறைய பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரிலேட்டடாக வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஐகார்ட்லேயும் ப்ளேலிஸ்ட்டில் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வைக்கிறேன். மறக்காமல் ஓடி போய் செக் பண்ணுங்கள்.
தயவு செஞ்சு பேனிக் ஆக வேணாம். சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத நம்பாதீங்க. வில் பி அனௌன்ஸ்டு மட்டும்தான் நீங்கள் நம்புற மாதிரி இருக்கும். எல்லாமே ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். ஈவன் நானாக இருந்தாலும் அதை மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி இயர் எப்படிலாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு கெஸ் பண்ணி தான் எல்லா யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியாலையும் போடுறாங்க. ஸோ அதனால் பேனிக் ஆகாமல் இம்மீடியட்டாக சைட்டை போய் ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே டிஜிலாக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லாகின் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கே இம்மீடியட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அது எப்படி பண்ணாதவங்க ஒரு வேளை பண்ணல அப்படின்னா யூசர் மேனுவலில் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லையா உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸுங்கிட்ட போய்ட்டு கேட்டு நீங்கள் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, டிஎன்ஏ எது அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து சென்னை ஜோனல், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், இந்த மாதிரி என்னென்ன காலேஜஸ் வேணும், அந்த காலேஜஸில் எப்படி இருக்குது, அதனுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, ஸோ லேப்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான நிறைய வீடியோஸ் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். இன்னும் நிறைய டைம் இருக்குது. நீங்கள் வந்து பேனிக் ஆகாமல் வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.